ஒரு தடவை ஏர்போர்ட்ல நான் இருந்தேன் சார். அப்போ டி. ராஜேந்தர் சார் என்ன மீட் பண்ணாரு. ம். யாரோ பாலமுருகன் சார் பையன்னு அறிமுகப்படுத்துறாங்க. சார் வசந்த மாளிகை சொல்ல ஆரம்பிச்சார் சார். ஃபர்ஸ்ட் டயலாக்ல இருந்து சார். அவரும் ஃப்ளைட் மிஸ் சார். நானும் மிஸ் சார். நான் சொல்றேன் சார் இது மாதிரி ஹைதராபாத். அட என்னங்க அது முக்கியமா, இது முக்கியமான்ட்டாரு. அன்னைக்கு 1 ஹவர் சார். அப்போ அடுத்த தலைமுறை எவ்வளோ இருக்கு சார். ஃபர்ஸ்ட் டயலாக்ல இருந்து சார். அதுல பாருங்க சார். இவரு வந்து பணக்காரர், குடிகாரரு. இவர் வாழ்க்கையே என்னன்னு தெரியாம போயிட்டு இருக்கு. இவரோட வாழ்க்கையை சரிப்படுத்தி ஒரு நிலைக்கு கொண்டு வர்றது வந்து வாணிஸ்ரீ அம்மா. இதுதான் சார் படம். ஓகே. இது ஃபர்ஸ்ட் டயலாக்லயே சார். அம்மா அவரு குடிச்சிருக்காரு. அவர உட்கார வைங்கன்னுவாங்க ஃப்ளைட்ல. அப்ப சார் உங்க இடத்துல உட்காருங்கன்னு, இந்த பரந்த உலகத்துல எங்க என்னோட சீட் அப்டின்னுவாரு. அதாவது அதுவே எனக்கு தெரியல. யாரோ ஒருத்தங்க வந்து வாணிஸ்ரீ அம்மா பார்த்து மிஸ்ன்னுவாங்க. வாழ்க்கையில எத மிஸ் பண்ணக்கூடாதோ அத போய் மிஸ்ன்றியேடான்னுவாரு. அங்க ஆரம்பிச்சு சார். அவ்ளோ போல்டு சார். அதாவது நான் கெட்டவன்னு அவரே சொல்லுவாரு. அவரே டிக்ளேர் பண்ற ஒரு கேரக்டர் சார். நான் என்ன அதாவது கேரக்டர் ரைட்டிங் அப்டின்னா சார், இப்போ வரைக்கும் சார் அது பல பேருக்கு தாக்கம் சார். இப்ப எனக்கே கூட சார் நான் விஜய் சார வச்சு பிரியமானவளேன்னு படம் பண்ணேன் சார். 1 இயர் அக்ரீமெண்ட்ல அது என்னோட கதை தான். நான் வந்து தெலுங்குல பண்ணேன். அப்புறம் ஹிந்திலயும் ஹமாரா தில் ஆப்கே பாஸேன்னு வந்தது சார். அதுதான் வந்து அது உள்ள போய் பார்த்தா சார் அப்படியே வசந்த மாளிகையினோட இது இருக்கும் சார். அடுத்த தலைமை அது கேரக்டர் ரைட்டிங் சார்.